வாங்க சார். என் பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நியாயமான முறையில வாதாடி ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. என் வாழ்நாள் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேங்க. நியாயம் உங்க பக்கம் இருந்தது, இங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன இது ரெண்டு சேர்த்து? ஒண்ணு உங்களுக்கு சேர வேண்டிய பீஸ், இன்னொன்னு நானே. பாருங்க, எனக்கு சேர வேண்டிய பீஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து நான் வாங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கா? வாங்க. பரவாயில்ல, நீங்க வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் பேரு வீராசாமி. என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே. மைசூர்ல எனக்கு எக்கச்சக்கமான சொத்துக்களும் ஜரிக தொழிற்சாலை இருக்கு. இந்த பெங்களூர்ல எனக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. குறிப்பா அரசியல்ல எனக்கு செல்வாக்கு ஏராளம். ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்த வேலை. என் தம்பி ஒருத்தன் கொஞ்சம் முன்போக்காரன். அவனுக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட ஒரு தகராறுல ஒரு 4-5 பேரை சுட்டு தள்ளிட்டான். அவரோட அண்ணன் நீங்க? ஆமா. இதுக்கு சாட்சியா இருந்தவங்க எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டேன். போலீஸையும் சரி பண்ணிட்டேன். நீங்க தான் இந்த கேஸை எடுத்துக்கணும். கொலை தம்பி பண்ணிட்டாரு, மத்ததெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டீங்க. இந்த கேஸ்ல எனக்கு என்ன வேலை? ரொம்ப தமாஷா பேசுறீங்க மேடம். இந்த கேஸே பெரிய தமாஷாவா இருக்கு. மேடம், இந்த கேஸ் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஃபீஸும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உத்தியோகமும் என்னால உங்களுக்கு தர முடியும். என்ன சொல்றீங்க மிஸ்டர்? என்ன பேரு? வீராசாமி. வீராசாமி. நான் நேர லட்சம் பார்த்திருக்கேன். எங்க அப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும் இல்ல, பெரிய ஜட்ஜியா இருந்தாரு. நான் பெரிய குடும்பத்துல இருந்து வரேன். என்ன விலைக்கு வாங்க முடியாது. என்னை பத்தி நீங்க கேள்விப்படாம வந்துட்டீங்க. போயிட்டு வாங்க. மேடம். என்ன மிஸ்டர்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க. தெரியுதே, ஒரு கொலைகாரனோட அண்ணன். கூடிய சீக்கிரம் நான் யாருங்கிறத காட்டுறேன். முரளி, அம்மா சாயங்காலம் கோர்ட்ல வரும்போது என்ன கொண்டு வரணும்? வாட்ச். வெரி குட். கட்டாயம் கொண்டு வரேன், கட்டாயம் கொண்டு வரேன். எங்க கிஸ்மி? கோர்ட்டு போயிட்டு வரேன். சார், என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருந்தேன் சார். இந்த எழுதி வச்சிருக்கப்பா. இந்த ராஜலிங்கம், நீ ரொம்ப கொடூரமானவன், கொலபாதகத்துக்கு அஞ்சாதவன் எங்க ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கு. நானும் உன்னை 2 வருஷமா பாக்குறேன். அதுக்கு நேர் விரோதமா இருக்கியே. சாமி, அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தவன் தான். நான் பெத்த புள்ளைய என் புத்திய மாத்திருச்சுங்க. அவன் முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியல, குன்னி கூறி நடக்கிறேன். பாருங்களேன், நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்த செய்ய மாட்டான் சாமி. பரிசார் விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்கா வாங்கியாந்து கொடுக்க போட்டுக்க மாட்டானே. இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சாமி. அவன் நல்லா இருக்கணும் சாமி. அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடிய 5 வயசு பையன் திருத்திட்டானா, ஆண்டவன் அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி பிள்ளைங்க தான்ப்பா நம்ம நாட்டுக்கு தேவை. அதனாலதான் சாமி அவன் வயிற்றுல வந்து பிறந்திருக்கான். சாமி, நீங்க பாருங்க, அவன் மட்டும் படிச்சு பெரியவன உங்களுக்கு மேல மேல உச்சம் ஏட்டையா வந்து அப்படி நிற்பான் பாரு. சாமி, அப்ப நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கா? இதுரா பரவாயில்ல. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் உன் பிள்ளைய மறக்காம வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு மனைவிதான். முரளிய கான்வென்ட்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே முக்கியமானவங்களை வரவழைச்சு ஒரு விசேஷ பூஜை நடத்தி பள்ளிக்கூடத்துல சேர்த்தலாம். என்ன? ஓ எஸ், கண்டிப்பா சேர்த்துட்டோம். கண்ணு, நல்லா படிக்கிறீங்க? சாமி, எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல படிப்பு கொடு. அது நீ வேண்டாமே, ஆண்ட உனக்கு நிறைய கொடுத்துருக்காட்டா ராஜா. இந்த மாதிரி உனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். ராஜா, நீ நல்லா படிச்சுக்கணும். என் பரம்பரையோட தலையெழுத்தையே நீ தான்டா கண்ணா மாத்தணும். பரம்பரை என்னப்பா? உள்ள கேக்குறான், உன் பரம்பரையை பத்தி சொல்லியா? அது பரம்பரை பரம்பரை கண்ணா. பரம்பரைன்னா வேற ஒண்ணு பெருசு இல்ல. முப்பாட்டா இருக்காரு 9 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. எங்க அப்பா 6 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. நான் 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் கண்ணா. நீ 1 வாட்டி கூட ஜெயிலுக்கு போக கூடாதியா? நல்லா படிச்சுட்டு நீ நல்ல பட்டம் வாங்கிட்டு பெரிய ஏட்டை ஆயில்லையா? எனக்கு எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கப்பா. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. இந்தாமா, மத்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துறமா. தேங்க்ஸ்மா. பையன் ஜாத்தியா பாத்துக்கிறீங்க? கண்டிப்பா பாத்துக்கிறேன். முரளி, அம்மா போயிட்டு வரேன்.
நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. என் கண்ணு, என் ராஜா, என் லொல்லு. நீங்க போகலாம். சரி, பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்கமா. நான் பாத்துக்கிறேன். வரேன்டா. முரளி, எங்கடா உன் சேனை காணோம்? டீச்சர், என் கழுத்துல பட்ட சேன் காணோம் டீச்சர். என்னது, செயினை காணாமா? கான்வென்ட் நகை போட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்கடா தொலைச்சு செயினை? எல்லாம் அப்படி இருங்கப்பா. யாரும் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போக கூடாது. எல்லாரும் போய் அவங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? எனக்கு தெரியாது டீச்சர். பொய் சொல்லாம சொல்லி, இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? சாமி சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். என்னப்பா, how are you? மேடம், உங்க பையனோட செயின் காய போச்சு. தேடி பார்த்ததுல இந்த பையனோட பெட்டியில இருந்தது. இந்தாங்க. யார் இந்த பையன்? வாங்க மேடம், ராஜலிங்கம்னு ஒருத்தரோட பையன். குறிப்பிட்டு சொல்றாப்புல ஒரு வேலையும் இல்ல. முன்னாடி திருடன் இருந்து இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். ஓஹோ, I see. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பழைய திருடனோட பையன் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இல்ல மேடம், அவன் வந்து ரொம்ப காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான். அதுவும் தவிர பையன் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதனாலதான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்ட மேல வந்த விளைவு பாத்தீங்களா? இன்னைக்கு என் புள்ள கழுத்துல இருந்து இந்த செயின் போன மாதிரி நாளைக்கு மத்தவங்க கிட்ட இருந்து என்னென்ன போகுமோ யாருக்கு தெரியும்? இல்ல மேடம், I am sorry. நாளைக்கு இந்த பையன் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா என் பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சா மத்த பசங்க கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். இதான் அமெரிக்கா. இப்படி வந்து இத பாரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யாரப்பா நீ? நான் மாமா ராஜலிங்கம். ஓ, ரத்ன சபாபதி வீட்டு கொள்ளை கேஸ்ல 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தனே நீதானே? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என் மகனை அந்த கான்வென்ட்ல படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே, ஏன்? ஆமாப்பா, அது இளம் குற்றவாளிகள் படிக்கிற ஸ்கூல் இல்ல, இங்கிலீஷ் கான்வென்ட். பெரிய இடத்து பசங்க படிக்கிற இடத்துல உன் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது. அம்மா, என் புள்ள வேணா திருடனுக்கு பிறந்திருக்கலாமா, ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே பெரிய இடத்து பிள்ளைங்கன்னு, அந்த பிள்ளைங்களோட பண்புலையும் ஒழுக்கத்திலையும் எந்த வகையிலும் என் மகன் குறைஞ்சவன் இல்லம்மா. பின்ன இவனோட செயின் அவனோட பெட்டிக்கு எப்படி வந்துச்சு? அதுதான்மா எனக்கே தெரியல. அதுக்காக அவசரப்பட்டு முடிவு எடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அம்மா, அவன் என் மகனாக பிறந்த குத்தத்தை தவிர வேற எந்த குத்தமும் செய்யலம்மா அவன். இத பார் ராஜலிங்கம், நான் உன் பிள்ளைய திருடன்னு முடிவு பண்ணது அந்த பெட்டியை வச்சு இல்ல, அவன் பிறவியை வச்சு. அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப தப்புமா. திருட்டையே பிழைப்பா வச்சிருந்த என்ன திருத்தனவனே என் புள்ளதாம்மா. அவனுடைய பிறப்பையோ பரம்பரையோ நினைச்சு பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்கம்மா. ராஜலிங்கம், நான் எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கேன். 100க்கு 90 பேர் இப்படிதான்ப்பா. பரம்பரை புத்தி போகாது, ரொம்ப கஷ்டம். எங்க பரம்பரையோட தலையெழுத்தை எங்களால மாத்திக்கவே முடியாதுன்றீங்களாமா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பரம்பரையை மாத்திர ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஏதாவது இருந்தா லட்சத்துல ஒண்ணும், வெரி ரேர். அம்மா, அந்த லட்சத்துல ஒருத்தனா என் மகனை மாத்தி காமிக்கிறம்மா. நீங்க சொன்னீங்களே குலத்தை வச்சுதான் தொழில், பிறப்பை வச்சுதான் குணம்னு, உங்க கொள்கையை என் மகனை வச்ச மாத்தி காமிக்கிறம்மா. முடிஞ்சா பாரு. நான் திருடன், சத்தியமா நான் திருடன். சாப்பிடாம படுக்கூடாதுடா, கொஞ்சம் சாப்பிடுறா. ஏண்டி புள்ள சாப்பிடலையா? கண்ணா, முருகா, ராஜா, என்னடா? ஏய், உடம்பு நிறைய நெருப்பா குதிக்குது. நான் சத்தியமா திருடன் இல்லப்பா, சத்தியமா திருடன் இல்லப்பா, சத்தியமா திருடன் இல்லப்பா. காமாட்சி, பிள்ளைய பாத்துக்க, நெருப்பா குதிக்குது உடம்பு. நான் போய் டாக்டரை பார்த்து வரேன். முருகா, இல்லப்பா, நான் திருடன் இல்லம்மா. நீ திருடலப்பா. கருமாய்,
என் பிள்ளைய நீ தான் காப்பாத்தணுமா. கண்ணா கொஞ்சம் படுத்துக்கோ, தவிடு வறுத்து உனக்கு வசனம் தரேன்பா. அம்மா நான் திருடல்லம்மா. அப்பா நான் திருடல்லம்மா. கண்ணா அம்மா விட்டுட்டு எங்கடா போனேன் முருகா.
என்ன மிஸ்டர்? இப்போ ஒருத்தர் வளையல் வாங்கிட்டு போனாரு, அது என்ன பேட்டர்ன்? கஜ்ரா பேட்டர்ன். எடை 95 கிராம். என்ன விலை இருக்கும்? 5500 ரூபாய். ஐ see. ஆமா, அதே மாதிரி இன்னும் 2 ஜோடி கிடைக்குமா? ஓ, தட்ஸ் ஃபைன். ஆமா, இந்த வளையலுக்கு அந்த வளையலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. குந்துமணி கூட வித்தியாசம் இருக்காது. பியூட்டிஃபுல். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மிஸ்டர், பணத்தை வச்சுட்டு போங்க. என்ன சார் இது? 2 ஜோடி வளையலுக்கு எத்தனை தடவை பணம் கொடுக்கறது? பேஷ், தைரியமா தான் பேசுற. ஆனா அசட்டு தைரியம் ஆபத்துல முடியும். முதல்ல நகைப்பட்டி வச்சுட்டு நடைய கட்டு. எனக்கு சொந்தமான பொருளை நான் அதுக்காக வச்சுட்டு போகணும்? தம்பி, அண்ணே, மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்தேன். ஆனா நீ அளவுக்கு மீறி வாழாற்ற. கொஞ்சம் நறுக்குனா தேவையில்ல. வரேன். ஆமா இன்ஸ்பெக்டர், ஆமா அதே இருந்தா. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர், நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம போக பாக்குறீங்களாமே, என்ன சமாச்சாரம்? நான் பணம் கொடுத்ததுக்கான ரசீது, நகையோட எடை, விலை, பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்களே சரி பார்த்துங்க. என்ன மிஸ்டர் மதன்? சார், இவன் ஏமாத்து பாக்குறான். நான் இவனுக்கு கொடுத்த ரசீது இது இல்ல. நான்சென்ஸ். வாங்கின பொருளுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், கேன் ஐ கோ? எஸ், யூ கேன் கோ. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கடையில ஏதோ ஃப்ராட் நடக்குதுன்னு நினைக்கிறேன், கவனிச்சு. மிஸ்டர் மதன், உங்களை பத்தி அடிக்கடி இப்படி கம்ப்ளைண்ட் வருது. பி கேர்ஃபுல். சாய் வேணுமா? இந்த மாதிரி தொழில்ல உன்ன மாதிரி கத்து குட்டிகளுக்கெல்லாம் நான் தாண்டா குரு. எங்கிட்டே விளையாடுறியா? எங்க வளையல எடு. அத குடு, இத தர. அவ்வளவு சுலபத்துல கொடுத்துருவேனா? இந்த வளையல நான் அங்க வைக்கிறேன், இந்த சாவியை நீ அங்க வை. யார் பலசாலியோ அவங்க வளையலையும் எடுத்துக்கலாம், இந்த காரையும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே.
ஏண்டா நீதான் பலசாலிங்கிற நிலைப்புல சிரிக்கிறியா? டேய், உன் கழுத்துக்கு வரப்போற கத்திய உன் கையால நீயே தீட்டி வச்சுட்டு போறேன், ஞாபகம் வச்சுக்க. டாடி, என்ன கொண்டாந்த? 2 ஜோடி வளையல். பிட் பாக்கெட்காரன் கூட இதை விட அதிகமா கொண்டாந்து போட்டாங்க. அப்ப நான் கொண்டு வந்த இந்த நகையோட மதிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா கொண்டு வந்த விதம் இருக்கு, அதுதான் டாப். போலீஸ்காரங்களே வந்து நான் திருடின இந்த நகைய எனக்குத்தான் சொந்தம்னு சகல மரியாதையோடு அனுப்பி வச்சாங்க. அப்ப உன்னை பாராட்ட தான் வேணும். மோகன், நீ 3.25 மூக்குத்தி திருடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த திருட்டு போலீஸுக்கு ஒரு சவாலா இருக்கணும். ஆமாப்பா, ஒவ்வொரு திருட்டுலயும் ஒரு திருள் இருக்கணும், ஒவ்வொரு திருட்டும் ஒரு சாதனையா இருக்கணும். அதுதான்ப்பா என் லட்சியம். சபாஷ் மோகன், நீ இந்தியாவிலேயே பெரிய திருடன்னு பேர் எடுக்கணும். அதுதான்டா என் ஆசை. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா. சட்டம் உன்னை வளைச்சு பிடிக்க பார்க்கும், ஆனா நீ சாமர்த்தியமா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு வரணுமே தவிர அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு கிரிமினல் லாயருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் சாதுரியமும் உனக்கு இருக்கணும். அதுவும் ரத்தத்திலேயே இருக்கு. என்னப்பா சொன்னீங்க? கிரிமினல் லாயரா? முதல்ல கிரிமினல், அப்புறம் தான் லாயர். நான் ஒரு கிரிமினல். வக்கீலம்மா, உன் பிள்ளைய பாத்தியா? நீ பெரிய லாயர், ஆனா அவன் உன்னை விட பெரிய கிரிமினல். முரளி, சௌக்கியமா இருக்கியாப்பா? எங்கடா கண்ணா இருக்கிற? இன்னும் உனக்கு அம்மாவை பார்க்கணுங்கிற நினைப்பே வரலையா? பரவாயில்லப்பா, உனக்கு எப்போ என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். அவனை நினைச்சு நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தான் பெங்களூரை விட்டு மாத்தி மெட்ராஸ்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து நீ அப்படியே இருக்கிறிய. ஊரை மாத்தி வந்துட்டதுனால ஒரு தாய் தன் உள்ளத்தையும் மாத்திக்க முடியுமா? மாத்திக்கத்தாம வேணும். மத்த பெண்களால அது முடியுதோ இல்லையோ, உன்ன மாதிரி தைரியம் துணிச்சல் உள்ள பெண்ணால நிச்சயமா அது முடியும். குற்றவாளிகளுக்கு முன்னால தாங்க நான் தைரியசாலி. என் குழந்தைக்கு முன்னால நான் பெரிய கோழைங்க. இந்திரா, உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்றேன்னு நினைக்காது. நம்ம மகன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதே தெரியல. இந்த நிலையில அவன் இருக்கான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அமைதி இல்லாம கழிக்கிறத விட அவன் இல்லைன்னே நினைச்சு சொல்லாதீங்க. என் மகன் உயிரோட தான் இருக்கிறான். நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடி வருவான். இந்த 20 வருஷமா நான் செய்த பிரார்த்தனை வீண் போகாது, வீண் போகாது. ஆமா நிச்சயம் உங்க நம்பிக்கை வீண் போகாது. கட்டாயம் உங்க பிள்ளை வரத்தான் போற. அதுக்காக சத்தியமா சொல்றேன். உங்க பேரு? கருப்பண்ண. தொழில்? தோல் வியாபாரம். தோல் வியாபாரம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 15 வருஷம் இருக்கும். உங்களுக்கும் உங்க வயசுக்கும் சுமுகமான உறவு இருந்ததா? ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் இல்லை. அப்புறம் இல்லாம போனதுக்கு காரணம்? உங்களுக்கு தான் தெரியுமா, இந்த பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அது ஏதாவது பெரிய விஷயமா இருந்திருக்கணும். உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? அப்படி ஒண்ணும் கெட்ட பழக்கம் இல்ல. கொஞ்சம் குடிப்பேன். கொஞ்சம் குடிப்பீங்க, அது போதுமே. அப்புறம் எப்பவாவது ரேஸ் ஆடுவேன். கொஞ்சம் ரேஸ் ஆடுவீங்க. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பெண்களோட சம்பந்தம் கூட இருந்திருக்கணும். குடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டா. ரேஸ் ஆனீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டா. நிறைய பெண்களோட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, அதை அவளால பொறுத்துக்க முடியல. எந்த பெண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. உங்க பழக்கமும் மாறல, அவ எதிர்ப்பும் குறையல. அவ உயிரோடு இருக்கிறதே உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. அதனால ஒரு நாள் இரவு அவ தோட்டத்தில் இருக்கும் போது 3வது மாடியில இருந்து துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டு கொண்டீங்க இல்ல? 6 மாசத்துக்கு முன்னாலே என் கண் பார்வை போச்சு. இந்த கொலருக்கு 3 மாசம் தானே ஆச்சு. அப்படி இருக்க 3வது மாடியில இருந்து குறி தவறாம எப்படியம்மா நான் சுட்டு இருக்க முடியும்? உங்க கண் பார்வை எப்படி போச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படியே மங்களா தெரிஞ்சுட்டு இருந்தது. போக போக சுத்தமாவே தெரியல. அப்புறம் அப்புறம் என்ன, நான் சிவம்ல சேர்ந்தேன்.
டாக்டர் நரசிம்மராவ் விட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். I see. Your Honor, I would like to examine Dr. Narasimha. எஸ் ப்ரொசீட். நீங்க தானே டாக்டர் நரசிம்மராவ்? எஸ் மேடம். மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணுல என்ன கோளாறு? அதை என்னால டயக்னோஸ் பண்ண முடியல. நீங்க கண் டாக்டர் தானே? எஸ் கண்ணுல இருக்கிற கோளாறு கண்டுபிடிக்க முடியாத டாக்டர் என்ன கண் டாக்டர்? கண் டாக்டர் மேடம். மிஸ்டர், உங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் என்ன செஞ்சீங்க? ஐ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ரங்கநாதன் கிட்ட அனுப்பிச்சு வச்சேன். அவர் உங்களை விட கெட்டிக்காரரோ? எஸ் மேடம். அப்ப நீங்க போலாம். டாக்டர் ரங்கநாதன், மிஸ்டர் கருப்பண்ணனுக்கு கண்ணு தெரியலையா? தெரியல. அவருக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலையா? அவருக்கு தெரியல. என்ன தெரியல? கண்ணு தெரியல. ஏன் தெரியல? அதைத்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ரங்கநாதன், நீங்க டாக்டர் நரசிம்மராவோட பெரிய டாக்டர் இல்ல? நோ டவுட். ஐ ஹாவ் மை ஓன் டவுட். அவருக்கு கண்ணு தெரியலன்னு அவ்வளவு அழுத்தமா சொல்றீங்களே, அது எப்படி டாக்டர்? ஒரு பெரிய மனுஷர் கண்ணு தெரியலன்னு சொல்ற போது அது எப்படிங்க பொய்ன்னு சந்தேகப்படுறது? ஓஹோ, அவரோட பெரிய மனுஷத்தனத்துல இருக்கிற நம்பிக்கை உங்க தொழில உங்களுக்கு இல்ல. அதனால்தான் அவரை சொல்றதை வச்சு அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தீர்மானம் பண்ணி இங்க சாட்சி சொல்ல வந்தீங்க, அப்படிதானே? இல்லைங்க, அது நீங்க போலாம். மிஸ்டர் கருப்பண்ணன், நீங்களே உங்க மனைவியை கொலை செஞ்சீங்க. இல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது போய். இல்ல. ஒரு வருஷமா திட்டம் போட்டு 6 மாசமா கூட நான் அடிச்சு 3 மாசத்துக்கு முன்ன இந்த கொலை செஞ்சீங்க. இல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியும். தெரியாது. தெரியும். ஐம் சாரி மிஸ்டர் கருப்பண்ணன், இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? இப்ப கண்ணு சரியா இருக்கு? மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணு பர்ஃபெக்டா இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு.